விஜய் கட்சியில் மற்ற கட்சியில் சீட்டு கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் இவர் சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு அரசியலே தெரியலை. சீமான் வயசு கம்மி, எங்களை விட பொண்ணும் புரியாது, பழைய இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டேங்கிறேன். மற்ற கட்சிகளில் சீட்டு கிடைக்காதவர்களுக்கு சீட்டு கொடுத்து ஜெயிக்க வைப்பது எம்ஜிஆருக்கு செய்த கலை. அது சீமானுக்கு தெரியாது. சீமானு எம்ஜிஆரை பற்றி திட்டுவார், எம்ஜிஆர் நல்லவரும்பார், இலங்கை பேசுகிற சம்மந்தம் இல்லாமல் பேசுவார். சீமான் புரிஞ்சுக்கங்க, மற்ற கட்சிகளில் சீட்டு கிடைக்காதவர்களுக்கு தன் கட்சியில் சீட்டு கொடுத்ததை கொச்சைப்படுத்தி பேசுகிறீர்களே. 1980 எம்ஜிஆர் கருணாநிதியும் இந்திரா காந்தியும் சேர்ந்து நின்றவுடன் எம்ஜிஆர் தனியாக நின்றார். அப்போது மதுராந்தகம் தொகுதியில் காங்கிரஸை சேர்ந்த உக்கம் சந்த் சீட்டு கேட்டார். ஆனால் திமுகவை சேர்ந்த மதுராந்தகம் ஆறுமுகத்துக்கு சீட்டு கொடுக்கப்பட்டது. உக்கம் சந்த் உண்ணாவிரதம் இருந்தால் சீட்டு கிடைக்காத கோபத்தில் எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி வர வச்சார். உக்கம் சந்த் காங்கிரஸை சேர்ந்த உக்கம் சந்தை வந்து என்ன சொன்னார், உக்கம் சந்த் ஏடிஎம்கேல சீட்டு கொடுக்குறேன் வரீங்களான்னு கேட்டார். அவர் காலிலே விழுந்துட்டார். உக்கம் சந்த் அதிமுக வேட்பாளராக 1980 காங்கிரஸை சேர்ந்த உக்கம் சந்த் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் எம்ஜிஆரால். அதே மாதிரி துரை ராமசாமி வெள்ளக்கோயில் தொகுதி, துரை ராமசாமி காங்கிரஸை சேர்ந்தவர், அது திமுகவுக்கு கொடுத்துட்டாங்க சீட்டு. அவர் உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் செய்தார். 80 எம்ஜிஆர் ஃபோன் பண்ணார், வெள்ளக்கோயில் ராமசாமி வெளில கூப்பிட்டார், துரை ராமசாமியை வாங்கன்னாரு. நீங்கள் நான் சீட்டு கொடுக்குறேன் அதிமுகவில் நில்லுங்கன்னாரு. துரை ராமசாமி உடனே எம்ஜிஆர்கிட்ட ஒத்துக்கிட்டார். கடைசி தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டில் ஜெயித்தது துரை ராமசாமி தான். அதுதான் அரசியல் சாணக்கியம். உக்கம் சந்தும் ஜெயித்தார். மற்ற கட்சிகளில் சீட்டு கிடைக்காதவர்களை பயன்படுத்தி தனது கட்சியில் கொண்டு வந்து ஜெயிக்க வைத்தது எம்ஜிஆரின் கலை. அதைத்தான் விஜய் செய்திருக்கிறார். உங்களுக்கு எம்ஜிஆர் கலையெல்லாம் தெரியாது முக்கால்வாசி, அதனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க.